श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोदहस्ततितृणानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुम् यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वम् अन्येषु अविचार्यतोर्णं स्तम्भे अवतारदम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोतामनन्यशरणं प्रपद्ये அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லுச் சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள் வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடபா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடி சூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. நமஸ்தே. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளுடைய பரம அனுகிரகத்தினாலே இந்த சத்சங்கத்தில் வழக்கம்போல் திருப்பாவையினுடைய பாசுரார்த்த விசேஷங்களை அனுபவித்து கொண்டு வரும். வழக்கம் போல திருப்பாவை பாசுரார்த்தம் அனுபவிப்பதற்கு முன்ன நம் சுவாமி தேசிகன் அருளியிருக்கின்ற கோதாஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிவிட்டு 11வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய பாசுரார்த்தத்தை நாம் அனுபவிப்போம். திக் தக்ஷிணாசபி பரிபக்திரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தபாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமானபூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிகிதாக்கடாட்சாக என்பது கோதாஸ்துதியினுடைய 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டியை பார்த்து சொல்கின்றார், கோதா பிராட்டியே, ஒரு திசையில் நீ அவதரிப்பது என்றால் அந்த திசைக்கு எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த பாரத கண்டத்தினுடைய தென்கோடியாகிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தென் திசையிலே நீ அவதரித்ததனால் தெற்கு திசைக்கு ஒரு ஏற்றம் உண்டாயிற்று. உன் நாயகனாகிய எம்பெருமான் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டு உலக நலத்தை சிந்தையிலே கொண்டு அனுகிரகம் பண்ணி கொண்டிருந்தாலும் அவன் உன்னையே பார்ப்பது போல் நீ அவதாரம் பண்ணின அந்த தெற்கு திசையையே ஸ்ரீவில்லிபுத்தூரையே பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லவா. ஆகவே நீ பிறந்ததனால் தென் திசையில் பெருமதிப்பு ஏற்பட்டு அந்த திசையையே எம்பெருமானும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்று அனுபவிக்கின்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இது தேசிகனுடைய அனுபவம். இதையே தொண்டரடிப்புடியாழ்வார் வேறு விதமாக அனுபவிச்சிருக்கார். தொண்டரடிப்புடியாழ்வாருடைய அனுபவம் பக்தனை, தன்னுடைய பாகவதனை நினைத்து எம்பெருமான் தென் திசை நோக்கி இருப்பதாக அனுபவித்திருக்கின்றார். அதாவது விபீஷ்ணாழ்வாரை நினைத்து, தன்னுடைய பரம பக்தனாக தன்னிடம் வந்து சரணாகதம் பண்ணின அவனை நினைத்து, மாற்றார் குலத்தில் பிறந்தாலும் என்னிடம் வந்து சரணாகதி பண்ணினாயே என்று அவனுக்கு பரிபூர்ண கிருபா கடாட்சம் பண்ணினதை நினைவில் கொண்டு அவன் நாடாளுகின்ற அந்த தென் திசை இலங்கையை நோக்கி எம்பெருமான் கண் வளர்ந்தார் என்று தொண்டரடிப்புடியாழ்வார் அனுபவம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி
கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலும் ஆகண்டு உடலெனக் குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்பது திருமாலையிலே தொண்டரடிப்புடியாழ்வாருடைய பாசுரம். இதை மனதிலே கொண்டு இப்பொழுது 11வது பாசுரம் ஆகிய திருப்பாவையினுடைய பாசுரார்த்த விசேஷங்களை நாம் அனுபவிப்போம். இன்றைய பாசுரம் கற்று கரவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளழிய சென்று செறிச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்று அறவுள்குள் குணமையிலே போதராய் சுற்றத்து தொழிமாறெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றிக் குரங்குவது பொருளியலோர் எம்பாவாய் என்பது இன்றைய 11வது நாள் பாசுரம். வழக்கம் போல பாசுரார்த்தத்தை முதலிலே, அதாவது வெளிப்படையான அர்த்தத்தை முதலிலே நாம் அனுபவித்துவிட்டு அதைத் தொடர்ந்து பாசுரம் உணர்த்துகின்ற உள்ளுரை பொருள் என்ற சுவாபதேச அர்த்தங்களையும் அனுசந்தானம் பண்ணுவோம். கற்று கரவை கணங்கள் பலகறந்து என்று பாசுரத்தை தொடங்குகின்றாள். கணங்கள், கரவை கணங்கள், கற்று கரவை கணங்கள், கற்று கரவை கணங்கள் பல என்று இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். கன்றுகள் மிகுதியாக ஈன்று, கன்றுகளைப் போன்றே அந்த கன்றுகளை ஈன்ற தாயும் செழிப்பாக இருந்து, கன்றுகளும் பால் சுரக்க கன்றை ஈன்ற தாயும் பால் சுரக்கும் அளவுக்கு சமர்த்தியாக இருந்தது அந்த திருவாயப்பாடி என்பதை உணர்த்துவதற்காக, அந்த நாட்டின் வளத்தை உணர்த்துவதற்காக கற்று கரவை கணங்கள் பலகறந்து என்று சொல்லுகின்றார். இங்கு கறவை என்ற வார்த்தையை சொல்லி, கறவை என்பது ஏற்கனவே நாம் அனுபவித்தோம் அல்லவா, எருமை சிறுவீடு என்று எருமை என்ற அர்த்தத்தை பார்க்கும் பொழுது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை கறவை என்பது முத்திரமும் என்று அனுபவித்தார். முத்திரம் என்றால் 3 வகையும், அதாவது அங்கு எருமையும் இருந்தது, பசுக்களும் இருந்தது, ஆடுகளும் இருந்தது. ஆகவே பால் கறக்கின்ற 3 விதமான பிராணிகளும் அங்கு இருந்தன என்று ஆயர்குல செழிப்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். ஆகவேதான் கறவை என்ற ஒரு பொதுவான வார்த்தையை, பொதுவான பதத்தை ஆண்டாள் இங்கு சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். கற்று கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும், பகைவர்களுடைய பலம் அழிகின்ற வகையிலே அவர்களுடைய இருப்பிடத்திற்கே சென்று அவர்களுடைய பலத்தை குன்றச் செய்கின்ற என்பது வெளிப்படையான அர்த்தம். ஆயர்களுக்கு ஏது பகைவர்கள் என்றால், ஆயர்குல தலைவனான எம்பெருமான் கண்ணனுக்கு யார் பகைவர்களோ அவர்களெல்லாம் தங்களுக்கும் பகைவர்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தார்கள் என்பதைத்தான் இதனுடைய சுவாபதேசமாக பின்னால் அனுபவிக்கப் போகின்றோம். இப்பொழுது பகைவர்களுடைய இடத்திற்கே சென்று அவர்களுடைய திறமையை மங்கச் செய்கின்ற விதமாக வீறு கொண்ட அந்த ஆயர் மக்கள் என்று ஆண்டாள் சொல்லியிருக்கின்றார். குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்று அடுத்த பதம். குற்றமே இல்லாத கோவலர்கள், கோ மேய்ப்பவர்கள், பசு மேய்ப்பவர்கள், ஆணிரை மேய்ப்பவர்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு குறையும் அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனையே அவர்கள் சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டு கோவிந்தனாக ஆணிரைகளை காப்பவர்களாக இருந்து ஆணிரைகளுடைய பாலை கறந்து தங்களுடைய ஸ்வதர்ம அனுஷ்டானங்களை அனுஷ்டிப்பவர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு குறை எதுவும் கிடையாது என்று குறை ஒன்றும் இல்லாத என்று சொல்லுகின்றாள். குறையொன்றும் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்று உள்ளே உறங்குகின்ற அந்த தோழியை ஒரு சிறப்பான சொல்லால் பொற்கொடியே என்று பாராட்டி அழைக்கின்றாள். அதற்கு வியாக்கியானம் பின்னால் அனுபவிப்போம். ஆயர் குலத்தினில் தோன்றிய நல்ல நங்கையே, பொற்கொடி போன்றவளே என்று அவளை பாராட்டி எழுப்புகின்றாள் என்று வெளிப்படையான அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம். புற்று அறவல்குள் குணமையிலே போதராய், புற்று அறவல்குள் குணமையிலே என்று சொல்லுகின்ற பொழுது உறங்குகின்ற அந்த தோழியினுடைய அங்க லட்சணங்களை அழகாக வர்ணிக்கின்றாள் என்று அர்த்தம். அதாவது அழகான பெண், அதற்கு மேல் நம்ம அதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அழகான ஸ்வரூபமுடைய ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு என்னென்ன லட்சணங்கள் இருக்க வேண்டுமோ, எப்பொழுது ஒரு பெண் அழகியாக தோன்றுவாளோ அது போன்ற லட்சணங்களும் உடைய பெண்ணே, பொன்மையில் போன்றவளே என்று ஆண்டாள் எழுப்புகின்றாய். போதராய் என்று சொல்லி விழித்து எழுந்து வருவாயாக என்று அழைக்கின்றாள் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம் அல்லவா,
போ அந்த பாசுரத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், போதுவினோ என்ற வார்த்தையை சொன்னால் அல்லவா இங்கு போதராய் என்று சொல்லியிருக்கின்றாள் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். போதராய் என்றால் விழித்து எழுந்து வாராய் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து என்று சொல்லுகின்ற பொழுது, ஊரில் உள்ள உன்னுடைய அனைத்து தோழிகளும் உன் முற்றத்துக்கு வந்துவிட்டோமே, உன் தோழிகளாக நாங்கள் உன் முற்றத்துக்கு வந்துவிட்டோமே என்று அனுபவிக்க வேண்டும். இப்போ நம்ம இந்த திருக்கோயில் வாசல்ல உள்ள வரும்பொழுது மாமி வாசல்ல கோலம் போட்டதை பார்த்தீங்களா? சுற்றத்து தோழிமார்கள் அந்த கோலத்துல எல்லா தோழிமாரையும் சுற்றி, தோழிமார்னா எல்லாரையும் போட்டல, ஒரு உருவகமாக ஒரு தோழிகள் எல்லாம் சுற்றி இருக்கிற மாதிரி கோலம் போட்டிருக்காருல, அதுதான் அனுபவம், மனசா அனுபவம். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து மிகில்வண்ணன் பேர்பாடை என்று இந்த பாசுரத்திலே சொல்லி இருக்கின்றார். முதல்ல வந்து வாசல்லே நின்று மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று வாசல்ல இருந்திருந்தா, இப்பொழுது வாசல் திறக்கப்பட்டு முற்றத்துக்கு வந்து விட்டால் முற்றம் புகுந்து அந்த முகில்வண்ணனுடைய பேர் பாட, எம்பெருமானுடைய பேரை பாடி பருவதற்காக செல்வ பெண்டாட்டி என்று சொல்கின்றாள். பெண்டாட்டி என்ற பொருளுக்கு பொதுவாக பெண் என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்வ பெண்டாட்டி என்று அந்த பெண்ணை செல்வம் மிகுந்த அழகிய பெண்ணே என்று சொல்கின்றாள் என்று வெளிப்படையான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நீ சிற்றாதே பேசாதே எற்றை குரங்குவதேன் என்று அன்வயிக்க வேண்டும். எதுவுமே பேசாம இன்னும் நீ ஏன் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி அந்த மணிவண்ணனுடைய பேர் பாட, முகில்வண்ணனுடைய பேர் பாட, ஏல் ஓர் எம்பாவாய், நீ உள்ளத்திலே தெளிந்து உணர்ந்து எழுந்து வருவாயாக, என் பாவையாகிய என் தோழியே என்று அழைப்பதாக இந்த பாசுரத்தினுடைய வெளிப்படையான அர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம். இதை மனதிலே கொண்டு வெளிப்படையான அர்த்தம் தெரிஞ்சுட்டோம். இனிமே சுவாபதேசம் என்கின்ற உள்ளுரை பொருள் என்னென்று நாம் பார்க்கணும். மறைத்து மறைத்து சொல்லுவதுதான் மறை. அதுபோன்று திருப்பாவையும் ஒரு மறை. ஒரு வார்த்தையில் 1000 உள்ளர்த்தங்கள் வைத்து அருளுவதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த திருப்பாவையினுடைய அர்த்த விசேஷம். ஆக ஒவ்வொரு பதத்திற்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு விசேஷம் உண்டு என்ற வகையிலே திருப்பாவையினுடைய பாசுரார்த்தத்தின் சுவாபதேசத்தை உள்ளர்த்தத்தை நாம் அனுபவிப்போம். இந்த பாசுரத்திலே தத்துவம் என்ன உணர்த்தப்படுகின்றது என்றால், பிராபிய பிராபகம் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பிராபிய பிராபக அனுஷ்டானம் என்ற 3 தத்துவங்களை உணர்த்துவதுதான் இந்த பாசுரத்தினுடைய அடிநாதம் என்று சொல்லுகின்றார்கள். பிராபியம் என்றால் உபாயம், அதாவது வழி, எம்பெருமானுக்கு அடைவதற்கு உண்டான வழிகள் என்ன என்பதையும், எம்பெருமானை காட்டுவது உபேயம், அந்த உய்யும் 6 வழியை நாம் தெரிந்து கொண்டால் பிராபகம் என்ற அடைவிப்பது, உபேயம் அந்த புருஷார்த்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த புருஷார்த்தத்தை தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த புருஷார்த்தத்தை அனுபவிப்பதற்கு தேவையான அனுஷ்டானங்கள், அவரவருடைய ஸ்வதர்மங்கள் என்ன என்பதை உணர்ந்து ஸ்வதர்மத்தை கடைபிடித்தாலே கர்மயோகம் வேண்டாம், ஞானயோகம் வேண்டாம், ஸ்வதர்மத்தை கடைபிடித்தாலே எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கும் என்பதை இந்த பாசுரத்திலே அடிக்கோடிட்டு காட்டுகின்றாள். ஆகையினால்தான் இங்கு ஆயர்கள் தங்கள் சுதர்மத்தை மறக்காமல் கோரக்ஷணம் பண்ணிக்கொண்டு பால் கறந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பாசுரத்தினுடைய தொடக்கத்திலேயே காட்டிவிடுகின்றாள் ஆண்டாள் என்று அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இந்த சரீரம் இருக்கின்ற வரையில் இந்த ஆத்மா இந்த சரீரத்திலே குடியிருந்து இந்த சரீரத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அந்த ஆத்மா பண்ணின பாப புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப அச்சிராதி மார்க்கமாகவோ அல்லது துமாதி மார்க்கமாகவோ சென்று அடைகின்றது. பாபங்களே அதிகம் பண்ணின ஆத்மாக்கள் தூமாதி மார்க்கம் மூலம் நரகத்தை சென்றடைந்து மீண்டும் மீண்டும் அந்த பாவங்கள் முழுவதும் கரையும் வரை புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று இருக்கின்றது. ஆனால் எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஆச்சாரியன் மூலம் சரணாகதி பண்ணிவிட்ட பிரபத்தி பண்ணிவிட்ட நம் போன்ற நல்ல ஆத்மாக்கள் துமாதி மார்க்கம் மூலம் செல்லாது அச்சிராதி மார்க்கம் மூலம் சென்று பல லோகங்களை கடந்து ஒவ்வொரு லோகத்துக்கு உண்டான தலைவர்கள் உபசாரம் பண்ண
விரஜா நதிக்கரையை அடைந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டுவிட்டு அங்கு அப்ராகிருதமான ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு அமானவன் வழிகாட்ட எம்பெருமானுடைய திருமாமணி மண்டபத்தை அடைந்து அங்கு எம்பெருமானை சதா பஷ்யந்தி சூரேகா என்று சேவித்துக் கொண்டிருக்கின்ற நித்திய சூரிகளால் வரவேற்கப்பட்டு ஒரு நல்ல ஆத்மா, புண்ணிய ஆத்மா எம்பெருமானுடைய திருவடி நிழலை அடைகின்ற பொழுது ஆ வா என்று ஆராய்ந்து ஆஹா வந்துவிட்டாயே என்று மகிழ்ந்து அரவணைத்து எம்பெருமான் அந்த ஆத்மாவை தன் மடியிலே அமர்த்தி தன் திருவடி ஸ்பர்சம் கொடுத்து தன் திருவடியிலே லயப்படுத்தி கொள்ளுவான். ஆகவே புண்ணியாத்மாக்களாகிய நாம் ஆச்சாரியன் மூலம் எம்பெருமானை சரணாகதி பண்ணிய நாம் அடைவது அச்சராதி மார்க்கம் மூலம் எம்பெருமானுடைய திருவடியை என்பதைத்தான் போற்ற பறைதரும் புண்ணியன் என்று போன பாசுரத்திலே எடுத்து காட்டிய நாச்சியார் இந்த பாசுரத்திலே அந்த புண்ணியன்தான் முகில்வண்ணன், அந்த முகில்வண்ணன் தான் கார்மேனி வண்ணன், அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன், அவனிடம்தான் நாம் லயமடைவோம் என்று இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். பறை என்ற அர்த்தம் என்ன என்பதையும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியால் அற்புதமாக விளக்கி இருக்கின்றார். பொதுவாக பறை என்பது திருப்பாவையிலே சொல்லப்படுகின்ற பறை. நாம சொல்லுகின்ற பறை என்று கொட்டும் முரசு என்ற வாத்தியம் கிடையாது, அல்லது கொட்டும் அந்த பறை வட்டமாக இருக்கின்றது அல்லவா பறை, அந்த வாத்தியம் கிடையாது. பறை என்பது தர்மார்த்த காம மோட்சம், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்பதை குறிப்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மோட்சம் என்றால் முக்தி நிலை. முக்தி என்பது சரீரத்திலிருந்து விடுபட்டு இந்த ஆத்மா சம்சாரத்திலிருந்து விடுபட்டு எம்பெருமானுடைய சரணத்தில் சரணடைகின்ற நிலை, எம்பெருமானுடைய சரணத்திலே லயமாகின்ற ஒரு நிலை, மீண்டும் பிறப்பு என்ற நிலை இல்லாத நிலை, சதாபஷ்யந்தி சூரையகா என்று எம்பெருமானை அனுதினமும் அனுபவித்து கொண்டு அவன் பரமபத நிழலிலேயே இருக்கின்ற ஒரு உன்னதமான நிலைதான் முக்தி என்பதை எடுத்து காட்டுகின்றார். அத்தகைய முக்தி எப்பொழுது கிடைக்கும்? தகுந்த ஆச்சாரியன் மூலம் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணி எம்பெருமானை சரணாகதி பண்ணினால் முக்தி கிடைக்கும் என்பதை உள்ளுரை பொருளாக உணர்த்துவதுதான் இந்த பாசுரம். இன்னொரு விதமா இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு படியாக நம் ஜீவாத்மாக்களை மேலே ஏற்றி கொண்டு போகின்றாள். இப்பொழுது இந்த துயில் எழுப்புகின்ற பாசுரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் அல்லவா? இப்பொழுது அந்த ஒரு நாளின் நிகழ்ச்சி எவ்வாறு அமைகின்றது என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றாள் என்றும் நாம் அனுபவிக்கலாம். 6வது பாசுரத்திலே விடியலின் அடையாளமாக புல்லும் சிலம்பின என்று, அதாவது சிலிர்த்து எழுந்தன என்று பறவைகள் விடியற்காலை பொழுதில் சிலிர்த்து எழுவதை காட்டி, 7வது பாசுரத்திலே சிலிர்த்து எழுந்த அந்த பறவைகள் கீசு கீசு என்று சப்தம் எழுப்பின என்று சொல்லி நேரம் சற்று அதிகமாகிவிட்டது என்பதை உணர்த்தினாள். அதற்கு அடுத்து நேரம் இன்னும் அதிகமாகிவிட்டது என்பதை அடுத்த பாசுரத்திலே என்ன சொல்கின்றால், எருமை சிறுவீடு மேய்வதையும் ஆட்சியர் பால் கடைகின்ற அந்த சப்தத்தையும் சொல்லி அந்த விடியற் பொழுது இன்னும் நன்றாக விடிந்து விட்டது, இன்னும் கொஞ்சம் காலத்தை எடுத்து காட்டுகின்றாள். அதற்கு அடுத்த பாசுரத்திலே பொழுது விளைந்து சற்று நேரமாகிவிட்டது என்று உணர்த்தி 9வது பாசுரத்திலே நன்றாக உணர்ந்த பின்னும் நீ உறங்குகின்றாயோ, கதவை திறக்காமல் இருப்பது தகுமா என்று கேட்கின்றாள். பிராதக்கால வேளையிலே லக்ஷ்மி நம்ம கிரகத்திற்கு உள்ளே வர வேண்டும் என்றால் நன்றாக வாசலை அலம்பி கோலமிட்டு லக்ஷ்மியை வரவேற்கின்ற வகையிலே வாயிற்கதவுகளை திறந்து வைக்க வேண்டும் அல்லவா? சூரியன் உதிக்கின்ற அந்த காலை பொழுதிலே கதவு அடைத்திருக்கலாமா என்று கேட்டால் அல்லவா? ஆக நன்றாக சூரியன் புலர்ந்து விட்டது, பொழுது நன்றாக விடிந்து விட்டது, இன்னும் கதவை திறக்காமல் இருக்கின்றாயே, இது அமங்கலம் அல்லவா? மங்களமாக செய்ய வேண்டிய செயலை செய் என்று உணர்த்தினார். அப்புறம் பொழுது விடிந்து கொஞ்ச நாழி ஆயெடுத்து இன்னும் நீ வரலையேன்றதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பாசுரத்திலே ஆயர்கள் பால் கறக்கின்ற நிகழ்வை எடுத்து சொல்லுகின்றார். அப்போ பறவை சிலும்புவதிலிருந்து ஆரம்பித்து பால் கறக்கின்ற நேரம் வரை, அப்போ பொழுது நன்னா
புலர்ந்து சூரியன் மேலே வந்து விட்டான், பனிப்புல் மேய்ந்த மாடுகள் எல்லாம் திரும்பி வந்து விட்டன என்பதை உணர்த்தி இப்பொழுது கறவை நேரம். கறவை நேரம் என்றால் பொழுது நன்றாக புலர்ந்து விட்டது, இன்னும் உனக்கு உறக்கம் தேவையா என்பதை இந்த பாசுரத்திலே பதிவு பண்ணுகின்றார். இப்படி படிப்படியாக பாசுரங்களை அமைத்து கால வித்தியாசத்தை கூட ஆயர்ச்சேரியிலே அன்றாடம் நடக்கின்ற ஒரு நிகழ்வை நம் கண் முன்னே கொண்டு வந்து காட்டுவதுதான் ஆண்டாளுடைய சிறப்பு, ஆண்டாள் பாசுரத்தினுடைய சிறப்பு என்று நாம் அனுபவிக்க வேண்டும். 11வது பாசுரத்திலே பனிப்புல் மேயச் சென்ற எருமைகள் திரும்பி வந்து பால் கறக்கும் நேரம் என்பதை சொல்லும்போது இதை சுவாபதேசமாக வேறு விதமாக நாம் அனுபவிக்கலாம். கீழ்ப்பாசுரங்களிலே 7வது பாசுரத்திலே திரவேல் என்றால், 8வது பாசுரத்திலே கூவுவான் என்றால், 9வது பாசுரத்திலே மணிக்கதவம் தாழ் திறவாய் என்றால், தாழ் திறந்து தேற்றமாய் வந்து திற என்று 10வது பாசுரத்திலே சொன்னால், இந்த பாசுரத்திலே நின் முற்றம் புகுந்து மகிழ்வண்ணன் பேர் பாடுவோம் என்று சொல்லுகின்றாள். ஏனென்றால் இந்த முற்றத்தில்தானே நீ கண்ணனுடன் ஆடி பாடி கழித்து இன்புற்று இருந்தாய், அந்த முற்றத்திற்கு நாங்கள் வந்துவிட்டோம், நாம் அனைவரும் சேர்ந்து அனுபவிப்போம் வா என்று அழைப்பதாக அர்த்தம் கொள்ள வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இப்பொழுது கற்று கறவை கணங்கள் பல கறந்து என்பதை இந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் என்று நாம் உருவகப்படுத்திக் கொள்ளலாம். எம்பெருமானார் நமக்கு கத்தியத்ரயம் என்று அனுகிரகம் பண்ணி இருக்கின்றார் அல்லவா? அந்த சரணாகதி கத்தியத்திலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பல ஐஸ்வர்ய என்று ஆரம்பிக்கிறார் இல்லையா? அந்த கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக என்ன சொல்லுவார்? இந்த கல்யாண குணங்களில் கண என்ற கூட்டம் எம்பெருமான் என்று முடிப்பார். அந்த கல்யாண குணங்களின் கூட்டம் என்று எம்பெருமானார் கற்றுக்கறவை கணங்கள் என்று ஆழ்வார் இங்கு நாச்சியார் இங்கு கணங்கள் என்று சொன்னதை எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்திலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லி குணங்களுடைய கணங்கள் கூட்டங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் அல்லவா? அதை ஒப்பிட்டு நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி பிராபியமாக ஆரம்பத்திலேயே சொன்னோம், பிராபிய பிராபக அனுஷ்டானம் தான் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகின்றது என்று. பிராபியமாக அதாவது உபாயமாக இருப்பது ஆச்சாரியர்கள், பிராபகமாக உபேயமாக இருப்பது மேகவண்ணனாகிய ஸ்ரீமன் நாராயணன் என்பதை காட்டுவதற்கு அனுஷ்டானமாகிய ஸ்வதர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அவரவர்களுக்கு என்ன ஸ்வதர்மம் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நிர்தாரணம் பண்ணுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே என் பெருக்கண் நலத்து ஒன் பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தென்கழல் சேர என்று சொல்லி நாம் அடையப் போகின்ற புருஷார்த்தம் எம்பெருமான் தான் என்பதை நிர்தாரணம் பண்ணியதை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தானே உபனிஷத்தும் சொல்லியது. வேதமனைத்துக்கும் வித்து என்று நாம் கோதை தமிழை உள்ளத்திலே கொள்கின்றோம் அல்லவா? ஏன் கோதை தமிழ் வேதமனைத்துக்கும் வித்து? வேதம் என்ன சொல்லித்து? நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹான்ட்டு உபனிஷத் சொல்லிட்டே போறது இல்லையா? அத்தகைய நாராயணன் தான், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அந்த நாராயணன் தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் மேகவண்ணன் என்று காட்டுகின்றாள். இதைத்தான் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உப்பிலியப்பன் என்று நாம் அனுபவிக்கலாம். எம்பெருமான் அர்ச்சையிலே பல ரூபங்களிலே நமக்கு காட்சி கொடுக்கின்றான் அல்லவா? ஆக ஒப்பிலியப்பனை, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒப்பிலாத அந்த அப்பனை இந்த பாசுரத்தை நாம் அனுசந்தானம் பண்ணும் பொழுது மனதிலே நினைத்து கொண்டோம் என்றால், ஆழ்வார் எப்படி இந்த உப்பிலியப்பனை மங்களாசாசனம் பண்ணி இருக்கின்றார் என்பதை மனதிலே நினைத்து கொண்டோம் என்றால், இந்த பாசுரத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன என்பது நம் மனசுக்கு தெரியும். என்னப்பன் எனக்காய் இகுலாய் என்னை பெற்றவனாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பொன் மதில் சூழ் திருவிண்ணகரை சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் ஒப்பிலியப்பன் தந்தனன். இங்கு ஒப்பிலியப்பன் அடிஷனலாக சேர்த்துக்கிறேன். தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தான் தன் நிழலே என்றுதான் பாசுரம். தன்னொப்பார் இல்லப்பன் ஒப்பிலியப்பன் தன் தாழ் நிழல் தந்தனனே என்று நாம் அனுபவித்துக் கொள்வோம் ஆழ்வார் பாசுரத்தை. இப்படி நம்மாழ்வார் ஒப்பிலியப்பனாக அனுபவித்து காட்டிய அந்த எம்பெருமான் தான்
மேகவண்ணன் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். மேகவண்ணன் அவன்தான் மணிவண்ணன், அவன்தான் ஒப்பிலியப்பன், அவன்தான் நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். அப்படிப்பட்ட ஒப்பிலியப்பனை, அப்படிப்பட்ட பரம்பொருளை நாம் அடைவதற்கு நமக்கு வழிகாட்டுபவர்கள், உபாயம் எது என்று, உய்யும் ஆறு இது என்று நமக்கு அனுகிரகிப்பவர்கள் யார்? ஆச்சாரியர்கள். ஆகவே கற்ற கரவை கணங்கள் பல என்பது ஆச்சாரிய புருஷர்களை உள்ளர்த்தமாக காட்டுகின்றது என்றும் நாம் அனுபவிக்கலாம். அப்போ அந்த ஆச்சாரிய புருஷர்கள் கணங்கள் பல கறந்து என்று பாசுரத்திலே வருகிறதே என்று பார்த்தோம் என்றால், ஆச்சாரிய புருஷர்கள் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள் போன்ற அனைத்தையும் கற்று தேர்ந்து அவற்றுடைய சாரத்தை இந்த ஆயர்கள் பால் கறப்பது போன்று கறந்து தங்கள் உள்ளத்திலே எடுத்துக்கொண்டு அதை நமக்கு பிரசாதமாக கொடுத்து எம்பெருமானை அடையும் வழியை காட்டித் தருகின்றார்கள் என்பதனால் கற்று கரவை கணங்கள் பல கறந்து என்பதை ஆச்சாரியர்களாக நாம் உருவகப்படுத்திக் கொள்ளலாம். அப்பொழுது ஆச்சாரிய புருஷர்கள் தன் சிஷ்யர்களுடைய புடைசூழ இருப்பதைத்தான் நின் முற்றம் புகுந்து என்று சொல்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த பால் கறந்து என்பதை பலவிதமாக நாம் எம்பெருமானுடைய அனுபவத்தை கிரகித்து கொள்ள வேண்டும். எம்பெருமானுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவனுடைய திருநாம விசேஷங்களை உள்ளத்திலே கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பகுப்ய ஸ்ரோத்தவ்யம், பகுதா ஸ்ரோத்தவ்யம் என்று ஒரு சுபாஷிதம் சொல்லும். அதாவது கண்டதையும் கற்க பண்டிதனாவான்ட்டு தமிழில் இந்த சுபாஷிதத்துக்கு ஒரு பழமொழியா சொல்லுவார். எவ்வளவு கற்க முடியுமோ, எவ்வளவு எம்பெருமானுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள முடியுமோ, எவ்வளவு கேட்க முடியுமோ, பெருமைகளை மற்றவர்கள் சொல்ல சொல்ல எவ்வளவு நாம் காதார கேட்டு உணர முடியுமோ அவற்றை உணர்ந்து கொண்டோம் என்றால் அந்த ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போன்று கற்று உணர்ந்தது மட்டும் போதாது, அந்த உணர்ந்ததை உள்ளத்திலே கொள்ள வேண்டும் என்றால் தகுந்த ஆச்சாரியன் இது சரி இது தவறு என்பதை நமக்கு அடையாளம் காட்டி நம்மை உய்யும் வழியை நமக்கு காட்ட வேண்டும் என்பதனால்தான் ஆச்சாரியன் மூலம் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணுவதைத்தான் இந்த பாசுரம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்படிப்பட்ட ஆச்சாரியன் நம்மை உய்யும் வழியிலே நமக்கு அடையாளம் காட்டி எம்பெருமானை காட்டித் தருகின்றான் என்பதை நமது ஆச்சாரியன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அமிர்தரஞ்சனி பாசுரத்தினுடைய முதல் பாசுரத்திலேயே சொல்லியிருப்பதை இங்கு நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். தம்பரம் என்று இறங்கி தளரா மனந்தருளால் உம்பர் தொழும் திருமால் உகந்தேற்கும் உபாயம் ஒன்றால் நம் பிறவித்துயர் மாற்றிய ஞான பெரும் தகவோர் சம்பிரதாயம் ஒன்றி சதிர்க்கும் நிலை சார்ந்தனமே. இப்படி எம்பெருமானுடைய திருவடி நிழலை நமக்கு சரணாகதி பண்ணி அவனை அடையலாம் என்று காட்டித் தருகின்ற நம் சம்பிரதாயத்திலே வந்த நம் ஆச்சாரியர்கள்தான் நமக்கு உய்யும் வகையை காட்டித் தருபவர்கள் என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஆச்சாரியனுடைய பெருமையை சொன்னது கற்று கறவை கணங்கள் பலகறந்து என்று. அந்த கறவை கணங்கள், கற்று கறவை கணங்கள் இவையெல்லாம் ஆச்சாரிய புருஷர்களுடைய ஒரு அடையாளமாக சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே கறவை, கற்றுக்கறவை, கற்றுக்கறவை கணங்கள், கற்றுக்கறவை கணங்கள் பல என்று நாம் இதை பிரித்து பிரித்து ஆய்ந்து உணர்ந்தோம் என்றால் அந்த ஆயரின் வீட்டிலே கறவைகள் அதிகமாக இருந்தது என்பது வெளிப்படையான அர்த்தம். ஆகையினால்தான் அவர்கள் கோவலர்தம் பொற்கொடியே என்று இத்தகைய செல்வம் மிகுந்த அந்த ஆயர் வீட்டின் பொற்கொடியே என்று சொல்கின்றார். பொற்கொடி என்பது ருக்மணி என்பதற்கு அர்த்தமாகும். அதாவது ஒருத்தரை பார்க்கும் பொழுது மகாலட்சுமி போல இருக்கியன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த பெண் மகாலட்சுமியா? மகாலட்சுமி சொரூபத்தை கொண்டவள், மகாலட்சுமியுடைய குணாதிசயங்களை கொண்டவள் என்பது போல ருக்மணியை போன்றவளே என்று சொல்கின்றாள். கண்ணனுடைய பிரதான மகிழ்ச்சியார் ருக்மணி. ருக்மம் என்றால் சமஸ்கிருதத்திலே தங்கம், பொன் என்று அர்த்தம். ருக்மமணி, ருக்மமணினா பொன்னால் ஆன மணி, ஆகாரம் என்றால் அதைத்தான் இங்கு பொற்கொடியே என்று ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக ஒரு தமிழ் வார்த்தையாக எடுத்து காட்டுகின்றாள். ஆகவே இங்கு அந்த பெண்ணை பார்த்து கண்ணனின் பிரதான மகிழ்ச்சியான ருக்மணி போன்றவளே என்று ஒரு புகழ்ச்சி, ஆகைத்தான் பொற்கொடியே என்று அழைத்தாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும்.
இது ஒரு விதமான அனுபவம். இன்னொரு விதமான அனுபவத்திலே பார்ப்போம். பொய்கையாழ்வார் நமக்கு அருளி செய்த முதல் திருவந்தாதி கறவை கணம். பூதத்தாழ்வார் அருளி செய்த இரண்டாம் திருவந்தாதி கறவை கணங்கள். பேயாழ்வார் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி கறவை கணங்கள் பல என்று இந்த முதலாழ்வார்கள் மூவர் பிரசாதித்த 3 பிரபந்தங்களையும் நாம் அனுபவிக்கலாம். கற்று கறவை கணங்கள் பல என்ற வார்த்தையின் மூலம் என்றும் நாம் அனுபவிக்கலாம். இது ஒரு விதமான அனுபவம். சரி, கறவை கணங்கள் பால் சுரந்து கொண்டிருக்கின்றன. கறவைன்னு முதலே நம்ம பார்த்தோம். கற்று கறவை என்று சொன்னால் இங்கேயும் வழக்கம் போல ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒரு தமிழ் இலக்கணத்தை ஆண்டாள் நமக்கு வகுப்பெடுப்பது போல் எடுத்து சொல்லுகின்றாள். இந்த இலக்கணத்தில் என்ன, இந்த பாசுரத்திலே முதல் அடியிலேயே இலக்கணத்தை சொல்லுகின்றாள். என்ன தமிழ் இலக்கணம் சொல்லுகின்றது? மெல்லியல் விகாரம். அதாவது இப்போ இந்த பாசுரத்தில் எல்லாம் பாருங்க, கற்று கறவை இரு வருது. கன்றுடன் சேர்ந்த கறவை மாடுகள் தான் நாம் அனுபவிக்கிறோம். அப்போ கண்ணு கறவைகள் தானே சொல்லியிருக்கணும். ஏன் கற்று என்று சொன்னால் என்றால் எதுகை சரியாக வரன்றதுனால. அடுத்த வரி பாருங்க, 2வது எழுத்து எல்லாமே வல்லின ரா இரு வரும். ஆகையினால் கண்ணு கறவை என்பது அந்த இன் என்பது மெல்லின விகாரம் அடைந்து இன் இர் என்று வல்லின இர்ராகிற்று என்று ஒரு இலக்கண பாடத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றால். இது போற போக்கில் சொல்ற ஒரு செய்தி. இலக்கணத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம் என்பதற்காக ஒரு செய்தி. இப்படி கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அங்கு இருந்ததனால் தேவர்கள் பலர் எம்பெருமானுடைய ஸ்பர்சம் நமக்கு தேவை என்று எண்ணி பசுக்களாக அங்கு நின்றார்கள் என்றும் பெரியவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது ராமாயண காலத்துக்கு போவோம். ராமாயண காலத்திலே ராமனை நாங்கள் உன்னை தழுவ வேண்டும் என்று ரிஷிகள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணின பொழுது, இப்பிறவியில் வேறு மாதரை சிந்தையாலும் நினைக்க மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பம் கொண்டிருந்த ராமபிரான் என்னை தழுவுவதற்கு ஒரே உரிமை எம்பெருமாட்டி சீதா பிராட்டிக்கு தான் உண்டு. ஆனால் அதை கூட விதிவிலக்காக வேற ஒருத்தருக்கு கொடுத்தார். பின்னால் ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிருக்கோம். யாருக்கு கொடுத்தார்? ஆஞ்சநேயனுக்கு கொடுத்தார். மாமி கூட கேட்டா எங்க இருக்கு ஸ்லோகன்ட்டு. அது எங்க வருதுன்னா யுத்தகாண்டத்துல வருது. யுத்தகாண்ட ஸ்லோகத்துல ஆஞ்சநேயரை ஆரத்தழுவினார். இதை தவிர என்னால் வேறு பரிசு கொடுக்க முடியாது. யாருக்கும் கிடைக்காத என் மகாலட்சுமியை தவிர வேறு யாரும் அனுபவிக்க முடியாத பெரும் பரிசு இப்பிறவியில் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார் அல்லவா. அது மாதிரி ரிஷிகள்லாம் கேட்டா இல்லையா, உன்னை ஆரத்தழுவ வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த பிறப்பில் முடியாது, நீங்கள் எல்லாம் கிருஷ்ணாவதார காலத்திலே கோபியர்களாக வாருங்கள், சலிக்காமல் உங்களை ஆரத்தழுவி அத்தனை அனுபவத்தையும் கொடுக்கின்றேன் என்று சொன்னானாம் கண்ணன். அந்த வகையிலே கண்ணனுக்கு அருகாமையிலேயே நாம் இருக்க வேண்டும் என்றால், கண்ணனுடைய ஸ்பர்சம் எப்பொழுதும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பசுமாடுகளாக போய் சேர்ந்து விடுவோம் என்று தேவர்கள்லாம் வந்தாலாம். கண்ணனுக்கு பிரியமான பசுமாடு இந்த கோபியர்களுடைய விளையாடும் பொழுது அவளுக்கெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி விட்டான். அதெல்லாம் வியாக்கியானத்தில் அனுபவிப்பான். அதை பார்த்து மற்றவா ஏதாவது சொல்ல போறான்ட்டு கண்ணனுக்கு இஷ்டமான பசுக்கள் என்று சொல்லுவா. இஷ்டமான பசுக்கள் நக்கி நக்கி அந்த மஞ்சள் எல்லாம் எடுத்துட்டு அவன் ரொம்ப சாது பிள்ளை மாதிரி வெளியில காட்டிட்டு அனுபவிப்பா. அதெல்லாம் ஒரு அனுபவம். இப்போ எதுக்கு இங்க வந்தோம்னா, தேவர்கள் எல்லாம் பசுக்கள் போன்று இருந்து பசுக்களாக மாறி எம்பெருமானுடைய ஸ்பர்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தார்கள். கற்றுக்கறவை கணங்கள் பல. கணங்கள்னா கூட்டங்கள் பல. கூட்டங்கள் பலன்னா அந்த 1000க்கே தெரியலையா எவ்வளவு கறவைகள் இருக்கின்றது என்று. எண்ண முடியாத அளவுக்கு அத்தகைய செழிப்பான செல்வத்தை உடையவர் என்று சொல்லுகின்றார். இந்த கணங்களை காப்பாற்றியது யார்? எம்பெருமான் கண்ணன். இந்த அகாசுரன் என்ற ஒரு அரக்கன், இந்த அசுரன் இந்த பசுமாடுகளை விழுங்க வந்த பொழுது அகாசுரனை அழித்து பசுக்களை காப்பாற்றினான். பசுக்கள் என்பது ஜீவாத்மாக்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அகாசுரன் என்ற அரக்கன் இந்திரியங்களாகிய நம்மை கெட்ட வழியிலே அழைத்து செல்கின்ற அந்த அசுரனை அரக்கனை கொன்றான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு வித அனுபவம். இங்க பாசுரத்துல கிருஷ்ணலீலையை அனுபவிக்கின்ற பொழுது அகாசுரன் என்ற அந்த அசுரன் பசுக்களை விழுங்க வந்த பொழுது அவனை கொன்று பசுக்களை காப்பாற்றினான் கோவிந்தன் கோபாலன் என்று ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். முன்னையே கீழ்ப்பாசுரம் அனுபவிக்கும் பொழுது
பிரம்மா இந்த பசுக்களையும் ஆயர்களையும் கவர்ந்து போய்விட தன் மாயத்தால் எங்கு பார்த்தாலும் பசுக்கள் அப்படியே இருக்கும்படி செய்து, எங்கு பார்த்தாலும் ஆயர்கள் அப்படியே இருக்கும்படி செய்து, பிரம்மலோகத்திற்கு இந்த பிரம்மன் சென்று அடைவதற்கு முன் பிரம்மனாகவே அங்கே போய் இருந்து எம்பெருமானை எம்பெருமான் பிரம்மனுக்கு தண்டனை கொடுத்தான் என்று அனுபவித்தோம் அல்லவா? ஆகவே பிரம்மனிடம் இருந்தும் இந்த ஆயர்களை காப்பாற்றி இந்திரன் இவனுடைய பெருமையை பார்த்து பொறாமை கொண்டு மழையாக வர்ஷித்த பொழுது கோவர்தனகிரியை தன் ஒரு சுண்டு விரலிலே தூக்கி அந்த கோபர்களையும் கோநிறைகளையும் ஆநிறைகளையும் காப்பாற்றினார் அல்லவா? அத்தகைய கிருஷ்ண லீலைகளை எல்லாம் மனதில் வந்து தெரிகின்றபடி இந்த பாசுரத்திலே கற்றுக்கரவை கணங்கள் பலகிறந்து என்று சொல்லுகின்றாள் என்று அனுபவிக்கலாம். ஆக கிருஷ்ண லீலாமிர்தம், கிருஷ்ணனுடைய லீலைகளை அனுபவிப்பதற்கு ஒரே வார்த்தையிலே பல லீலைகளை நம் மனதிலே கொண்டு வந்து நிறுத்துவதுதான் இந்த முதல் வரியினுடைய தாத்பரியம் என்று அனுபவித்துக் கொண்டு அடுத்த வரிக்கு போவோம். செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும் என்று சொல்லுகின்றாள். இவர்களெல்லாம் ஆணிரை மேய்ப்பவர்கள். பால் கறந்து பாலை தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி மற்றவர்களுக்கு கொடுப்பது தானே இவர்களுடைய ஸ்வதர்மம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஏது பகைவர்கள் என்று கேட்டால் கிமு கிபி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன், கிருஷ்ணன் பிறப்பதற்கு பின், கிருஷ்ணன் பிறந்த பின். கிருஷ்ணன் பிறந்த பிறகு கிருஷ்ணனுக்கு எத்தனை கஷ்டங்கள் கொடுத்தான் கம்சன், எத்தனை அரக்கியர் அனுப்புறான், அரக்கர்களை அனுப்புறான். அந்த குழந்தையை காப்பாற்றுவது பெரும்பாடாக இருந்தது. இவாளா காப்பாத்தினான்? கிருஷ்ணன் தன்னுடைய மாயையினால், தன்னுடைய பராக்கிரமத்தினால் எல்லாரையும் மாய்த்தான் என்பது வரலாறு. ஆனால் இவர்கள் நினைச்சுக்கிறார் நாம கிருஷ்ணனை காப்பாற்றும்ட்டு செற்றார் திரளிய சென்று சரி செய்யும், நாங்கள் போரிடறதுக்கு தயாராக இருக்கோம் என்று நினைத்து கொண்டார்களாம். ஆகையினே செற்றார் என்று பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்லி பகைவர்கள் என்பதை குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட பகைவர்களை மாய்க்க மாட்டார்களாம் ஆயர்கள். ஏனென்றால் அவர்கள் சதா சர்வகாலமும் கோவிந்த நாமம் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் என்பதனால், சத்வகுணம் மிகுந்து இருந்ததனால் அவர்கள் மாய்க்கவில்லை, திரள் அழியச் செய்தார்கள், அவர்களுடைய திறமையை மங்கச் செய்தார்கள் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும். இப்படி செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும் என்ற இந்த பாசுர வரிகளுக்கு சுவாபதேசம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இரண்டாம் திருவெண்டாதியிலே ஆழ்வார் அனுபவித்து நமக்கு பிரசாதித்திருக்கின்ற அந்த பாசுரத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். பண்டு இப்பெரும்பதியை ஆக்கி பழி பாவம் கொண்டு இங்கு வாழ்வாரை கூறாதே, என் திசையும் பேர்த்த கரம் நான் குடையான் பேரோதி பேதைகால் தீர்த்தகராமின் என்று சொல்லி எல்லா திசைகளுக்கும் சென்று வேதங்களை இழித்து சொல்லுபவர்களும் வேதங்களை தவறான அர்த்தம் சொல்லுபவர்களையும் நமது சனாதனத்தை பழித்து வேறு மார்க்கங்களை அடையாளம் காட்டுபவர்களையும் அழித்து தீர்த்தகரர் ஆவியர் திரிந்து அவர்களையெல்லாம் வென்று நம் தர்மத்தை நிலைநாட்டுங்கள் என்று ஆழ்வார் சொன்னார் அல்லவா? அதை இந்த பாசுரத்திலே சென்று செரு செய்யும் என்ற வார்த்தைக்கு பதங்களுக்கு அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ராமானுச நூற்றந்தாதியிலே ராமானுசன் என்ற சூரியன் உதித்த பொழுது என்ன நடந்தது என்பதை திருவரங்கத்தமுதனார் அழகாக சொல்லியிருக்கின்றார் ஒரு பாசுரத்திலே. தர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான் மறையும் நிற்க குறும்பு செய் நீசரும் மாண்டனர் நீல் நிலத்தே பொற்கற்பகம் ராமானுசன் முனி போந்த பின்னே என்று அனுபவித்தார் அல்லவா? ராமானுசன் போன்று வாது செய்து மற்ற சமயவாதிகளுடைய அர்த்தமற்ற வாதங்களை வென்று நம் சம்பிரதாயத்தை நிலைநாட்டினார் அல்லவா? வென்று அதைத்தான் இந்த பாசுரத்திலே செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் என்பதற்கு அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் தர்க்கம் செய்த அந்த சமணர்கள், பேய் என்று தம்மை பற்றி கூறியதை அறியாத பௌத்தர்கள், ருத்ர உபதேசங்களில் மயங்கி இருக்கின்ற பாசுபதர்கள், சூன்யவாதம் பண்ணுகின்ற மாத்தியமைகள், வேதங்களுக்கு புறம்பாக பிரமாணமில்லாத அர்த்த விசேஷங்களை சொல்லுகின்ற சிலர், நன்றாக படித்தவர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் யாதவ பிரகாசர் போல. ராமானுஜர் எப்படி அவரை தடுத்தாட்கொண்டார் ஞாபகம் இருக்கும். ஆகவே இப்படி வேதத்திற்கு தப்பாக அர்த்தம் சொல்லுகின்றவர்கள், இவர்களையெல்லாம் வென்று
ராமானுச முனி அவதரித்து நம் தத்துவத்தை பிரகாசப்படுத்தியதைப் போல செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் என்று இந்த வார்த்தைகளுக்கு நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் என்பதை திருமங்கையாழ்வாருடைய ஒரு பாசுரத்தில் ராமாயணம் மகாபாரத நிகழ்வுகள் ரெண்டையும் சேர்த்து நமக்கு கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் ஒரே ஒரு பாசுரத்தில். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனொரு துயர்களை தேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன்னே நின்றானை சிற்றவை பணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பார்த்தசாரதி பெருமாள் திருவல்லிக்கேணி பெருமானை மங்களாசாசனம் பண்ணார் இல்லையா. சிற்றவை பணியால் முடி துறந்தானை என்று ராமாவதாரத்தை காட்டினார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் வீய என்று கிருஷ்ணாவதார நிகழ்வுகளை எடுத்து காட்டினார். இப்படி ராமாயணம் மகாபாரதம் ரெண்டையும் ஒரு பாசுரத்தில் சுருக்கி எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை எடுத்து சொல்லுவதை இந்த பாசுரத்திலே செற்றார் திரளழிய. இங்கு யார் செற்றார்? கஞ்சனும் அவனுடைய மத யானையாகிய குவளையாபீடம் என்ற யானையும் அவனுடைய மல்லர்களாகிய அந்த மல்லர்களையும் வீழச் செய்த அவர்களுடைய திரள் அழியச் செய்த எம்பெருமான் கண்ணன் என்று இதற்கு நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு விதமாக பார்க்கலாம். பாணாசுரன் என்பவன் மகாபலியினுடைய பிள்ளை, அதாவது பிரகலாதனுடைய பேரன் பாணாசுரன். பாணாசுரனுக்கு 1000 கைகள். சிவபெருமானிடம் தவம் இருந்து பல வரங்களை வாங்கி அதனால் பெருமிதம் கொண்டு சிவபெருமானையே என்னுடைய அரண்மனையை காக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஆணையிடக்கூடிய வல்லமை மிகுந்தவன் பாணாசுரன். இந்த பாணாசுரனுடைய பெண் உஷை, அதாவது உஷா என்று அவனுக்கு ஒரு பெண். அந்த உஷா என்ற பெண்ணுக்கு சித்திரலேகா என்று ஒரு தோழி. சித்திரலேகா என்பவள் சித்திரம் வரைவதிலே வல்லவள். யோக அபியாசங்கள் நிறைய தெளிந்ததனால் மாயங்கள் செய்வதிலும் வல்லவள், மந்திரங்களிலும் தந்திரங்களிலும் வல்லவள் சித்திரலேகா என்ற ஒரு தோழி. இந்த உஷை என்ற அந்த பாணாசுரனுடைய பெண்ணுக்கு ஒரு கனவிலே ஒரு அழகிய வாலிபனை, சுந்தரனை, நல்ல சொரூபம் கொண்ட ஒரு சுந்தரனை கனவிலே கண்டு அவனையே தன் கணவனாக வரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். உடனே தன் தோழி சித்திரலேகாவிடம் தான் கனவில் கண்ட அந்த சுந்தர புருஷனுடைய உருவம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல, அதன்படியே சித்திரலேகா ஒரு படம் வரைந்து காட்டினாலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நவீன கம்ப்யூட்டர் யுகத்தில் ஒரு குற்றம் பண்ண ஒரு அடையாளம் தெரியலன்னா எங்கெங்கெல்லாம் செய்தி தெரிச்சு அவன் இதுபோல் இருப்பான் என்று உத்தேசமான ஒரு அடையாளத்தை வைத்து கம்ப்யூட்டர் நமக்கு படம் போட்டு காட்டுறது இல்லையா. அந்த படத்தை வைத்து உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறா இல்லையா. இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம பண்ணுறத அன்னைக்கு அந்த சித்திரலேகா பண்ணா. எப்படி பண்ணான்னா, இவ சொன்ன அங்க அடையாளங்களை கொண்டு இவள் கனவிலே வந்த மன்மதன் இப்படித்தான் இருப்பான், சுந்தர புருஷன் எப்படித்தான் இருப்பான் என்று ஓவியம் வரைந்து காட்ட, ஆமாம் இந்த புருஷனைத்தான், இந்த வாலிபனைத்தான் என் கனவிலே கண்டேன் என்று சொல்லி அவள் தன் அந்த சித்தி அடைந்தவள் அல்லவா சித்திரலேகா. பலவிதமான தந்திரங்களும் மந்திரங்களும் தெரிந்து பலவிதமான யோகங்கள் செய்து அபியாசம் பண்ணவள் என்பதனால் அந்த அழகிய மன்மத சுந்தரன் யார் என்றால் கண்ணனுடைய திருப்பேரனான அனிருத்தன். அவன் துவாரகையிலே இருக்கின்றான் என்பதை சொல்லி இவள் மந்திரங்களிலும் தந்திரங்களும் சிறந்தவள் என்பதனால் ராத்திரியோட ராத்திரியா துவாரகைக்கு வந்து தூங்கி கொண்டிருந்த அந்த அனிருத்தனை கட்டிலோடு தூக்கிட்டு போய் இவளுடைய தன்னுடைய தோழியினுடைய அந்தப்புறத்திலே வைத்து விட்டாலாம். அந்த புறம் இதுனா சோனிதபுரம்ட்டு புராணத்தில் சொல்லியிருக்கோம். சோனிதபுரம் நம்ம அஸ்ஸாம் தேசம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை சார்ந்த இடம். சோனிதபுரம் என்பது அவர்களுடைய தலைநகர். அங்கே தான் வந்து பாணாசுரன் ஆண்டு கொண்டிருந்தான். அப்போது பாணாசுரனுடைய நாட்டிலே அவனுடைய அரண்மனையிலே உள்ள அந்தப்புறத்திலே இரவோடு இரவாக சித்திரலேகாவால் அனிருத்தன் கவர்ந்து செல்லப்பட்டான். எப்படின்னா அவனுக்கே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கட்டிலோடு தூக்கின்னு போய் அந்தப்புறத்தில் வச்சுட்டாலாம். உஷைக்கு ரொம்ப சந்தோஷம். தான் கனவில் நினைத்த அந்த வாலிபன் தன்னிடம் வந்து விட்டான் என்று 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அரண்மனைக்குள்ளே அந்த புறத்திலே பாணாசுரனுக்கு தெரியாமல் இன்பமாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது
இங்கே துவாரகையிலே அனிருத்தனை காணவில்லையே என்று யாதவர்கள் அவர்களை எல்லாம் தேடிட்டு இருக்கிற பொழுது நாரதர் கிருஷ்ணன்ட்ட சொன்னாராம், பானாசுரனுடைய அரண்மனையிலே அந்த சோனிதபுரம் என்ற ஊரிலே உன்னுடைய பேரன் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றான் என்று சொல்ல, ஏன் சிறை வைக்கப்பட்டான்னா தன்னுடைய ஒற்றர்கள் மூலம் உஷை ஏதோ ஒரு வாலிபனுடன் தன் அந்தப்புறத்திலே ரகசியமாக உறவாடி கொண்டிருக்கின்றாள் என்ற விஷயம் பானாசுரனுக்கு தெரிய வர கோபம் கொண்டு தன் பெண்ணை கண்டித்து அவள் யாருடன் சந்தோஷமாக இருந்தாலோ அந்த அனிருத்தனை சிறையில் அடைத்து விட்டானாம். இனிமே நீ அந்த பையன் கூட சேரக்கூடாது என்று. இந்த விஷயத்தை நாரதர் கண்ணன்கிட்ட சொல்ல, கண்ணன் சென்று அந்த பானாசுரனுடைய 1000 கைகளில் 4 கையை விட்டு மற்ற எல்லா கையையும் வெட்டிட்டார். வெட்டி அவனுடைய செருக்கை அழித்தார். ஏன்னா பானாசுரன் யாரு? மகாபலியினுடைய பிள்ளை. அவன் யாரு? பிரகலாதனுடைய பேரன். பிரகலாதனுக்கு பகவான் என்ன ஒரு சத்திய பிரமாணம் கொண்டார்? உன்னுடைய வம்சத்திலே யாரையும் நான் சம்ஹாரம் பண்ண மாட்டேன் என்று சொன்னதனால் அவன் செருக்கை அழிக்கின்ற வகையில் 1000 கைகளில் 4 கைகளை விட்டு மற்ற கைகளை வெட்ட பகவானுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொண்ட அந்த பானாசுரன் இவரிடம் சரணாகதம் பண்ண அதை ஏற்றுக்கொண்டு அனிருத்தனை மீட்டு உஷாவையும் அனிருத்தனையும் கல்யாணம் பண்ணி வச்சு திருப்பி துவாரகைக்கு கொண்டு வந்தான் என்பது புராண கதை. இந்த கதையை செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். பானாசுரனுடைய இடத்திற்கே சென்று அவனிடம் போரிட்டு அவனுடைய செருக்கை குறைப்பதற்காக அவன் 1000 கைகளில் 996 கைகளை வெட்டி 4 கைகளுடன் அவன் இருக்கும்படி செய்து அவன் தன்னுடைய வலிமை குன்றச் செய்து தன்னுடைய திரள் அழியச் செய்தான் எம்பெருமான் என்பதைத்தான் இந்த பாசுரத்தினுடைய உள்ளர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். அடுத்து குற்றம் ஒன்றில்லாத கோவலரம். குற்றம் ஒன்றில்லாத கோவலர் என்று சொல்லுகின்றால் ஏன் இந்த குற்றமே இல்லாதவர்கள் என்று சொல்லுகின்றால் என்றால், ஆயர்பாடியிலே வசிக்கின்ற அந்த கோவலர்கள், கோவலர் என்றால் உடனே நம்ம கோவலன் கண்ணகி கதைக்கு போயிட வேண்டாம். அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும், சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லிடுறேன். 11வது பாசுரம் இல்லையா? 11க்கு என்னென்ன சிறப்புன்னு முதலே சொல்லியிருக்கணும். இந்த குற்றம் ஒன்று இல்லாத கோவலர் கூட அன்வயித்துப்படுத்திக்கோங்க. 11க்கு என்ன சிறப்பு? ஏகாதசி எத்தனாவது திதி? 11வது திதி. ஏகாதசி விரதத்தினுடைய பெருமையை எப்படியெல்லாம் கொண்டாடின்னு இருக்கோம். ஆக 16வது திதியாகிய அந்த ஏகாதசி திதின்ட்டு 11க்கு ஒரு சிறப்பு. இப்போ கோவலர் என்ற வார்த்தை வந்துடுது இல்லையா? இங்க கோவலர்னு உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? சிலப்பதிகாரம் ஞாபகம் வருது, கோவலர் ஞாபகம் வரா இல்லையா? அந்த சிலப்பதிகாரத்திலே 11 வகையான நாட்டியங்களை இளங்கோவடிகளார் எடுத்து காட்டுகின்றார். நாட்டிய வகைகளில் 11 வகைகளை அவர் எடுத்து சொல்லியிருக்கார். அது எத்தனை வகை இருக்கோ அந்த நடராஜ பெருமாளுக்கு தான் தெரியும், ஆருத்ர நடனம் ஆடினவனுக்கு. ஆனால் இளங்கோவடிகள் எடுத்து காட்டுவது 11 வகையான நடனங்கள். ஆகவே 11க்கு சிறப்பு. குற்றம் ஒன்றில்லாத கோவலர், அந்த கோவலன் கிடையாது, கோவலர். கோவை ரட்சணம் பண்ணுபவர்கள், ஆணிரைகளை காப்பவர்கள், கோவிந்தன் என்று அந்த கோவலருடைய தலைவனுக்கு கோவிந்தன், பசுநிறைகளை காப்பாற்றுபவன் என்று பெயர் கொண்டு அனுபவித்தோம் என்றால், குற்றம் ஒன்றில்லாத கோவலர் என்று சொல்லி இருப்பது அந்த கோவலர்களுக்கு பக்தி யோகமோ ஞான யோகமோ கடைபிடிக்கின்ற அந்த ஒரு ஞானம் இல்லாவிட்டாலும், ஏன்னா நம்ம அவதாரிகள் அனுபவிக்கும் இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சிமார்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு வெகுளியா இருந்தாலாம். ஆனால் சதா சர்வகாலமும் கோவிந்தனையே நினைத்து கொண்டிருந்ததனால் அவர்கள் குற்றமற்றவர்கள். எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்ததனால் அவர்கள் குற்றமற்றவர்கள். இதுக்காக கர்மயோகம் பண்ண வேண்டாம், ஞான யோகம் பண்ண வேண்டாம். எம்பெருமானுடைய அந்த நாமங்களையே சொல்லிக்கொண்டு எம்பெருமானையே நினைத்து கொண்டு கோ ரட்சகனாக, ஆணிரை மேய்ப்பவனாக, ஆமரி அப்பனாக, கோசகனாக அவனை நினைத்து கொண்டு கோவிந்த நாமம் சொன்னதனால் அவர்கள் குற்றமற்றவர்கள், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தர்கள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து குற்றம் ஒன்றில்லாத கோவலர் என்று சொன்னதை வேறு விதமாக நாம் அனுபவிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய ஸ்வதர்மத்தை விடாமல் அனுஷ்டானம் பண்ணவர்கள் என்பதை சொல்லி, யார் குற்றமில்லாதவர்கள் என்றால்
அவரவர்க்கு விதிக்கப்பட்ட சுதர்மங்களை நன்றாக கடைபிடிப்பவர்கள் எல்லோருமே கோவலர்கள் தான், குற்றமற்றவர்கள் தான் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதுதான் நமக்கு எம்பெருமான் கிருஷ்ணன் பகவத்கீதையிலே காட்டி சொல்கின்றான். ஸ்ரேயான்னு ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாத் அனுஷ்டிதாத்து ஸ்வதர்ம நிதனம் ஸ்பிரேய பரதர்மோ பயாவகா என்பது பகவான் சொன்ன ஸ்லோகம். அதாவது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதே கடமை என்பதை பகவத்கீதையிலே பகவான் சொன்னான். எங்களுடைய ஸ்வதர்மம் கோவலர்களாக பசுநிறைகளை காப்பது, பால் கறப்பது என்பதால் கற்று கறவை கணங்கள் பல கறந்து என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தை ஆரம்பித்தால், ஆகவேதான் அவர்கள் சுதர்மத்தை அனுஷ்டித்ததனால் அவர்கள் கோவலர்கள், குற்றமொன்றில்லாத கோவலர்கள் என்று அடுத்த பதங்களிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் என்று அனுபவிக்கலாம். இது ஒரு அனுபவம். இதையே கோ என்றால் வாக்கு அல்லது வேதம் என்று பொருள் எடுத்துக்கொண்டோம் என்றால், கோவலர் என்பது வேதத்தை பாதுகாப்பவர்கள். வேதத்தை பாதுகாப்பவர்கள் யார்? நம் ஆச்சாரிய புருஷர்கள் என்று. கோவலர் என்பதை ஆச்சாரியர்கள் என்றும் நாம் சுவாபதேச அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் யார்? குறை ஒன்றும் இல்லாதவர்கள், தன் அனுஷ்டான நெறியிலிருந்து தவறாதவர்கள். நாம கீழ்ப்பாசுரத்தை அனுபவிக்கும் போதே ஆச்சாரியர்கள் பறவைக்கு ஒப்பிட்டு, பட்சிக்கு ஒப்பிட்டு அனுபவித்ததை நினைத்து கொள்ளுங்கள். நாமெல்லாம் சாதாரண பட்சிகள், ஆச்சாரிய புருஷர்கள் ஞானம் அனுஷ்டானம் என்ற 2 சிறகுகளை உடைய புருஷர்கள் என்று கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தோம் அல்லவா? அதையும் இங்கு மனசிலே கொண்டு பார்த்தோம் என்றால், ரட்சகர்களாக, வேதங்களை காப்பவர்களாக, வேத நெறியிலிருந்து தவறாமல், நமக்கு அனுஷ்டான நெறியிலிருந்து தவறாமல் நமக்கு உபதேசம் பண்ணுகின்ற, எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுக்கின்ற, எம்பெருமானிடம் நம்மை சரணாகதி பண்ண வைக்கின்ற நம் ஆச்சாரியர்கள் தான் கோவலர் என்ற பொருள் வார்த்தைக்கு அர்த்தமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், குற்றம் ஒன்றில்லாத கோவலர் என்பதை நம் ஆச்சாரிய புருஷர்களை சொல்லி இருக்கின்றால் ஆண்டாள் என்றும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த குற்றமொன்றில்லாத கோவலர் என்ற வார்த்தைக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்காருத்தையும் நம்ம இங்க நினைச்சு பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பதங்களுக்கு வால்மீகி ராமாயணத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கையாண்டு குற்றமொன்றில்லாத கோவலருக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். வியாக்கியானம் ரொம்ப பெருசு, அந்த ஸ்லோகத்தை மட்டும் இப்போ இங்க அனுசந்தானம் பண்ணலாம். ஜனகானாம் குலே கீர்த்தி மாகரிஷ்யதி சுதாஹா சீதா பர்தாராமாசாத்திய ராமம் தசரதாத்மஜம் என்ற பாலகாண்டத்திலே 67வது சர்க்கத்திலே 22வது ஸ்லோகத்தை எடுத்து காட்டி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை கோவலர் என்ற இந்த ஒரு பதத்திற்காக. என்னுடைய பெண்ணாகிய சீதை பரம குணவானாகிய தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரனாகிய சுந்தர புருஷனாகிய ராமனை அடைந்து எங்கள் ஜனக வம்சத்தின் கீர்த்தியை பெருக்குவாள் என்று ஜனகன் சொன்னதாக வால்மீகி ராமாயணத்தில் இருப்பதை எடுத்து உரைத்து, கோவலர் என்பது வேதத்தை சம்ரட்சணம் பண்ணுகின்ற நம் ஆச்சாரிய புருஷர்கள் என்பதை அடையாளம் காட்டுகின்றார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அடுத்து புற்று அறவல்குள் புனமையிலே என்று பாசுர வரி வருகின்றது. உறங்குகின்ற பெண்ணை அவளுடைய அங்க அடையாளங்களை அற்புதமாக எடுத்துக்காட்டி புற்று அரவு அல்குல் புனமையிலே என்று சொல்லுகின்றாள். இங்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் விசேஷமா நம்ம போய் அர்த்தம் பார்த்தோம்னா, அது இப்போ நம்ம மனசுல என்ன வச்சுட்டு இருக்குன்னா, நாற்றத்தை துர்நாற்றம் அனுபவிக்கிற மாதிரி இவ சொன்ன அர்த்தத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம்னா தப்பான ஒரு விகாரமான காமமான அர்த்தம் வரும்போது தோன்றும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு மாறி வந்துட்டோம். ஆனால் அப்படியல்ல. உறங்குகின்ற பாம்பு எப்படி தன்னை அடக்கி கொண்டு உள்ளே இருக்கின்றதோ, அது படமெடுத்து ஆடும் பொழுது அது பானங்கள் எப்படி அகன்று விரிந்திருக்கின்றதோ, அதுபோன்று சிறுத்த இடையை உடைய அழகிய பெண்ணே. அப்போ சிறுத்தை இடையை மட்டும் இங்க சொல்றேன், பின்புறம் பெருத்து இருக்கின்றது, இடை சிறுத்து இருக்கின்றது. இந்த அங்க அடையாள லட்சணங்களை சொல்லுவதாக புற்று அரவல்குள் புனமையிலே என்று சொல்லுகின்றார். இதை எல்லாத்தையும் விட்டுடுவோம். அரவு என்றால் பாம்பு. பாம்புக்கு எதிரி யாரு? மயில். மயில் பாம்பை பார்த்தா விடுமா?
அப்போ எதிரிகளை ஒரே வரியிலே அடுத்து அடுத்து சொல்லி, இதைத்தான் ஆக்சிமோரான் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. எதிர்ப்பதங்களை ஒன்றாக இணைத்து ஒரு தத்துவத்தை உணர்த்துவது, ஒரு அர்த்தத்தை சொல்லுவது என்று. பாம்பையும் மயிலையும் ஒன்றாக இணைத்து இந்த தோழியினுடைய அங்க லட்சணங்களை விவரிக்கின்றால் இது கவிநயம், ஆண்டாளுடைய தமிழினுடைய கவிநயம். இதை வேறு விதமாக நாம் அனுபவிக்க வேண்டும். புற்று அரவல்கள் குணமயிலே என்று சொன்னது, மயிலை பார்க்கின்ற பொழுது உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அழகான மயில் ஒன்று கண்டேன், அழகன் வந்தான் என்றுட்டு நம்ம டெய்லி நம்ம நாகேஸ்வர வித்வான் நமக்கு வாசிச்சுட்டு இருக்காருல்ல, பார்க்குறோம் இல்லையா? மயிலை பார்த்த உடனே அழகன் அங்கே இருக்கான்னு நமக்கு ஞாபகம் வருதில்ல. கண்ணன் அழகன்னா நான் இங்கே சொல்றது கண்ணனை, அந்த கண்ணன் ஞாபகம் வருது இல்லையா? கண்ணன் என்ன வச்சுட்டு இருக்கான்? கிரீடத்திலே மயில் பீலி அணிந்திருக்கின்றான் இல்லையா? இப்போ நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்ன ஏதோ ஒரு கட்டுரையில் வாசிக்கின்ற பொழுது, இந்த மயில் பீலியில் நடுவில் கரும் புள்ளி ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடிய தன்மை உடையது. அது அணுசக்தி கதிர்களை கூட தன்னிடம் இழுக்கக்கூடிய சக்தி உடையதுன்ட்டு ஒரு ஆர்டிக்கல், ஒரு சயின்ஸ் ஆர்டிக்கல் வாசித்தேன். அப்போது அந்த மயில் பீலியை கொண்டதனால்தான் லோகத்தில் இருக்கின்ற அனைவரையும் கவர்ந்து இழுக்கின்றான் கண்ணன் என்று நாம் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. அதை அனுபவித்து அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு ஞானம்தான் இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு ஆச்சாரியர்கள் தங்களிடம் நல்ல சத்புத்தி இல்லாத சிஷ்யனை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். மயில் என்ன பண்ணும்? புழு பூச்சி ஏதாவது தம் பக்கத்தில் வர அண்டை விடுமா? அதையெல்லாம் தீர்த்து விடும். ஆகவே சத்புத்தி உள்ளவர்களை மட்டும்தான் ஆச்சாரியர்கள் தங்கள் அருகில் வைத்துக் கொள்வார்கள், நல்ல சிஷ்யர்களாக வைத்துக் கொள்வார்கள். இதுக்கு நாம் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட எம்பெருமானார் ராமானுஜர் எத்தனை தடவை போயிட்டு வந்தார்? அவரை விட உயர்ந்த ஒரு சத்சிஷ்யன் இருக்க முடியுமா? அப்படி இருந்தும் 18 முறை நடக்க செய்தாரை. ஏன்? ஒவ்வொரு முறையும் நான் செத்த பிறகுவா, நான் செத்த பிறகுவான்னு திருப்பி அனுப்பிச்சார்ல. இவர் என்ன சொன்னார்? நான் ராமானுஜன் வந்திருக்கின்றேன், உங்ககிட்ட உபதேசம் நான் செத்த பிறகுவா திருப்பி அனுப்பிச்சிட்டார். இது ஏன் இப்படி சொல்றாருட்டு நினைச்சு பார்த்து, நான் என்ற அகங்காரம் என்னில் இருந்ததனால்தான், ராமானுஜனாகிய நான் என்ற செருக்கு என்னிடம் இருந்ததனால்தான், அந்த செருக்கை அழிப்பதற்காக செற்றார் திரளழிய சென்று செரு செய்கின்ற அந்த ஆச்சாரிய புருஷன் என் செருக்கு மமகாரம் நான் என்ற அகங்காரம் நீங்கும்படி அடியேன் ராமானுஜன் என்று எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுதே ஏற்றுக்கொண்டார், உபதேசம் பண்ணிவிட்டார். நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆகவே செருக்கு அழிய வேண்டும், மமகாரம் ஒழிய வேண்டும், அகங்காரம் ஒழிய வேண்டும். ஆகவே எங்கு புனமையிலே புற்றரவல்கள் புனமையிலே என்று சொல்லியது ஆச்சாரியர்களை என்று அர்த்தம் எடுத்துக்கொண்டோம் என்றால், தன்னை சுற்றி குற்றமில்லாத சத் சிஷ்யர்களை தான் ஆச்சாரியர்கள் வைத்திருப்பார்கள், சத் சிஷ்யர்களுக்குத்தான் ஞான உபதேசம் பண்ணுவார்கள் என்பதை இந்த பாசுரத்தினுடைய உள்ளர்த்தமாக நாம் அனுபவிக்கலாம். இன்னொரு வகையில் மயில் எப்பொழுது ஆடும்? கார்மேகத்தை கண்டால் ஆடும். கார்மேகத்தை பார்த்தாலே மயில் தோகை விரித்தாடும். கீழ்ப்பாசுரத்தில் ஒரு கதையே சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மலோகத்தில் ஒரு எமர்ஜென்சி இந்த பரமபதத்தில் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் கூட்டார் இல்லையா எம்பெருமான்? அப்போ ஆறுமுகனும் நான்முகனும் மயில் மேலே போனால் கதை சொன்னதை ஞாபகம். அது ஒரு ரசிப்பதற்காக சொன்ன கதை. அது போன்று மயில் இந்த மேகத்தை பார்த்த உடனே, சாதா வெள்ளை மேகத்தை பார்த்தா மயில் தோகை விரித்தாடாது. கார்மேகத்தை பார்த்தால், நீலமேக சியாமளவண்ணன் உருவம் கொண்ட அந்த கார்மேகத்தை பார்த்தால் தன் அழகான தோகையை விரித்து ஆடுவது போன்று மயிலுக்கு அந்த கார்மேகம் பிடிக்கின்றது. ஆச்சாரியன் என்ற மயிலுக்கு எம்பெருமானாகிய மேகவண்ணன் பிடிக்கின்றது. ஆகையினால் தான் முகில்வண்ணா என்ற வார்த்தையை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இப்படி அந்த அடியவள் புற்று அரவல்கள் குணமையிலே என்று சொல்லுகின்ற பொழுது, தன்னுடைய சொரூபத்தை அடக்கி கொண்டு புற்றிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பாம்பு போன்று தன்னுடைய தன்மைகளை அடக்கி கொண்டு, தன்னுள்ளே அடக்கி கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே தோழி என்று இங்கு ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவித்தோம் என்றால், அந்த அடியவள் கண்ணனை அடைய வேண்டும் என்ற வைராகியத்தினால் தன்னை அடக்கி கொண்டு உறங்குவது போல் கிருஷ்ணானுபவம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாள் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளவும். ஆகவே
பொற்கொடி, புற்றரவல், புனமையில் என்று கிருஷ்ணவல்லபியான அந்த தோழியை 3 விதமாக அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். இதை பரபக்தி, ஞானம், அடக்கம் என்று 3 தத்துவங்களாகவும் நாம் அனுபவிக்கலாம். அடுத்து செல்வ பெண்டாட்டி என்று சொல்கின்றாள். இதற்கு பெண்டாட்டி என்றால் பெண், செல்வ பெண்டாட்டி என்றால் வளம் நிறைந்த, செல்வம் நிறைந்த பெண் என்று பொதுவான அர்த்தம். ஆனால் நாம் இப்போ பெண்டாட்டின்னு என்ன சொல்றோம்? மனையாளை குறிக்கின்றோம். செல்வ பெண்டாட்டி என்றால் அனைத்து செல்வங்களையும் வீட்டிற்கு கொண்டு வருகின்ற மகாலட்சுமி என்று பெண்ணை போற்றிதான் பெண்டாட்டி என்ற வார்த்தையை சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே பொற்கொடியே என்ற பதத்தினால் குலத்தால் உயர்ந்த பெண்ணே என்றும், புனமையிலே என்ற பதத்தினால் வடிவத்தால் அழகான பெண் என்றும், செல்வ பெண்டாட்டி என்று சொன்ன பொழுது குணத்தால் உயர்ந்த பெண் என்றும் உருவகப்படுத்தி காட்டினாள் என்றும் நாம் அனுபவிக்கலாம். மயிலை பாடியவுடனே ஏற்கனவே சொன்னது போன்று அந்த மேகத்தை நினைத்துக் கொள்கின்றாள், மேகத்தினுடைய நிறத்தையுடைய மேகவண்ணனை நினைத்துக் கொள்கின்றாள். ஆகவே நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்வாடை என்று அடுத்த வரியிலே சொல்கின்றாள். புனமையில் என்ற சொல்லுக்கு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோபால விம்சதியிலே அற்புதமாக ஒரு ஸ்லோகத்திலே சொல்லியிருப்பதை அனுபவித்து பார்க்க வேண்டும். கிருதிமுக்த சிகண்ட மண்டனோலி விகிதா கேன மமேஷ சில்பினா மதநாதுர பல்லவாங்க நாவதனாம் போஜதிவாகரே யுவா என்று கோபால விம்சதியிலே 14வது ஸ்லோகத்திலே ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, என் உள்ளத்திலே அதிசுந்தர புருஷனாக இளம் காளையாக கண்ணன் அழகிய மயில் தோகையை அணிந்து கொண்டு மயில் பீலியை அணிந்து கொண்டு உரைகின்றான். இவனது உருவத்தை என் உள்ளத்திலே செதுக்கிய சிற்பி யார்? அந்த கிருஷ்ணனாகத்தான் இருக்க வேண்டும். அவன்தானே கோபியர்கள் அனைவருடைய மனத்திலும் தன்னுடைய உருவத்தை செதுக்கி வைத்திருக்கின்றான். ஆகவே அந்த சிற்பிதான் என் உள்ளத்திலே வந்து அவனுடைய சுந்தர ரூபத்தை செதுக்கி வைத்து போய்விட்டான் என்று கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்கின்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகர். அதைத்தான் முகில்வண்ணன் பேர்பாட என்று முற்றம் புகுந்து முகில்வண்ணனுடைய பெயரை பாடுவதை சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ சுவாபதேசத்துல பலவிதமா அனுபவம் பண்ணிட்டோம். இந்த பொற்கொடி என்ற வார்த்தை யோக விஷயமாகவும் ஆண்டாள் சொல்லி இருக்கின்றாள் என்றும் அனுபவிக்கலாம். பொற்கொடி என்பது குண்டலினியை குறிக்கும். கோவலதம் பொற்கொடி என்பது கோவலனாகிய கோபாலனாகிய அந்த எபெருமான் விஷ்ணுவினுடைய சக்திதான் மகாலட்சுமி குண்டலினி என்று லக்ஷ்மி தந்திரம் என்ற அகிர்புத்திய சம்ஹிதையிலே வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே புற்று அரவல்கள் உடமையிலே என்றது மூலாதாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற குண்டலினியை எழுப்பி மூலாதார சக்தியாகிய அந்த லக்ஷ்மி தேவியை எழுப்பி சுழுமுனை நாடி வழியாக தலையுச்சி தளத்திலே உள்ள சிதாகாசத்திலே இருக்கின்ற சரசாகாசத்திலே இருக்கின்ற அந்த நாதனிடம் சேர்க்கும் முயற்சியாகவே சொல்லி இருக்கின்றாள் என்றும் யோக ரீதியாக இதற்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இன்னும் எத்தனையோ அர்த்தங்கள் சொல்லலாம். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக சொல்லுகின்ற ஒரே ஒரு அர்த்தம் சரணாகதி பண்ணுவதுதான் என்பதைத்தான். பொற்கொடி என்பது பக்தி, அல்குல் என்பது பரபக்தி, புனமையில் என்பது பரமபக்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பரபக்தி என்ற ஞானம் வந்துவிட்டால் எம்பெருமானுடன் இருக்கின்ற ஒரு மகிழ்வு, அவனை பிரிகின்ற பொழுது எழுகின்ற துன்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். பரஞானம் என்று எடுத்துக்கொண்டால் எம்பெருமானுடைய ஸ்வரூபம், குணம் இவற்றை நம் உள்ளத்திலே கொண்டு அனுபவிக்கின்ற நிலையை எடுத்துக்கொள்ளலாம். பரமபக்தி என்பது உள்ளத்திலே ஹார்த விக்கிரகமாக எம்பெருமானை எழுந்தருளப் பண்ணி அவனையே அனுதினமும் சிந்தித்து கொண்டு அவனை நாம் தொழுது கொண்டு இருப்பது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே சுற்றத்து தோழிமாறு எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடை என்று சொல்கின்ற பொழுது பிராணன் அபானன் என்ற 2 வாயுக்களும் சேர்ந்து மகாவாயுவாக மாறி இந்த குண்டலினியை சுழுமுனை நாடி வழியாக மேலேற்றி சிதாகாசத்திலே சென்று சேர்ப்பது போன்று எப்பொழுது ஞான விகாசம் எடுக்கும் என்றால் மகாலட்சுமியாகிய குண்டலினியை எழுப்பி எம்பெருமானிடம் சேர்க்கின்ற அந்த நிகழ்வை நினைத்து பார்த்தோம் என்றால்
இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லியிருப்பதனுடைய தாத்பரியம் யோக ரீதியாகவும் அனுபவிக்கலாம் என்று நாம் சொல்லலாம். முற்றம் என்ற வார்த்தை நமது ஆழ்வார்களுக்கு மிகவும் பிரியமான வார்த்தை. வீட்டின் முற்றம், வீட்டு வாசல் அல்லது வீட்டின் நடுவிலே இருக்கின்ற முற்றம் என்று அடையாளம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆழ்வாருக்கு எது முற்றம்? பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் எப்படி அனுபவித்தார்? அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமுகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்துடனே என்றுகொலோ இருக்கும் நாளே என்று அரங்கன் திருமுற்றத்திலே இருக்கும் நாள் என்றைக்கு வரும் என்று ஏங்கினார் அல்லவா? அதைத்தான் முற்றம், நின் முற்றம் புகுந்து. முற்றம் புகுந்தால் என்ன பண்ணணும்? முகில்வண்ணன் பேர்பாடு என்று சொல்லுகின்றாள். இதையே நாச்சியார் திருமொழியிலும் வேறொரு பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியாரே சொல்லி இருக்கின்றாள். எப்படி? முற்றத்தூடு புகுந்து நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் செதைக்க கடவையோ கோவிந்தா, முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டளந்து கொண்டாய், எம்மை பற்றி மெய்ப்பனக்கிட்ட கால் இந்த பக்கம் நின்றவர் என் கொள்ளார் என்று நாச்சியார் திருமொழி பாசுரம். இந்த முற்றத்திலேதானே உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த அந்த கோபிகையுடன் எம்பெருமான் கண்ணன் வந்து கலந்து உறவாடி கொண்டு மகிழ்ந்திருந்தான். அந்த முற்றத்திலே நாங்கள் வந்து இருக்கின்றோம். கண்ணனுடைய பெருமையை சொல்லி பாடுகின்றோம். கிருஷ்ணானுபவத்திலே செலைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நீ கிருஷ்ணானுபவம் பெற்று உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பதனால் நீயும் எங்களுடன் வந்து நீ பெற்ற இன்பத்தை எங்களுக்கும் தந்து எங்களுடன் சேர்ந்து கிருஷ்ணானுபவம் அனுபவிக்க வேண்டும் என்று வேண்டுவதாக இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி சரணாகதியை உள்ளுறுத்தி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கின்றாள் என்பதற்கு பிரமாணமாக சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுகின்ற பொழுது முற்றம் புகுந்து என்பதற்கு அந்த விபீஷ்ண சரணாகதியை அடையாளமாக எடுத்து காட்டி எம்பெருமானுடைய முற்றம், ராமனுடைய முற்றத்திலே வந்து ஆகாசத்திலே நின்று சரணாகதியை ஏற்றுக்கொள் என்று பிரார்த்தனை பண்ணின நிகழ்வை எடுத்து காட்டி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை உபதேசம் வியாக்கியானம் அருளி இருக்கின்றார். இப்படி இதையே கம்பன் எப்படி வியாக்கியானம் பண்றாருன்னா, உறைவிடம் எய்தினார் ஒரு பங்கு கேள்வியின் துறையறி துணைவரோடு இருந்த சூழலின் முறைபடு தானியின் மருங்கு முற்றினான் அரைகழல் வீடனன் ஐயற்பயல் சிந்தையான் என்று இந்த விபீஷ்ண சரணாகதியை சொன்னதையும் முற்றம் புகுந்து என்பதற்கு விளக்கமாக நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி முற்றம் புகுந்தால் என்ன செய்ய வேண்டும்? முகில்வண்ணன் பேர் பாட வேண்டும். இதை ஆண்டாள் நாச்சியாரே சுவாமி நம்மாழ்வாரே ஒரு பாசுரத்திலே அற்புதமாக நமக்கு அருளி செய்திருக்கின்றார். முகில்வண்ணன் அடியை அடைந்தருள் சூடி உய்ந்தவன் பொய் புனல் புறுதல் துகில்வண்ண தூணி சேர்ப்பவன் வன்பொழில் சூழ் வன்குருகூர் சடகோபன் முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொன்மாலை 1010 வல்லார் முகில்வண்ணன் வானத்து இமயவர் சூழ இறப்பர் பேரின்பத்து வெல்லத்தே என்று சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரம். இதுல முகில்வண்ணன் எப்படி அனுபவிச்சிருக்கார் பாருங்க. ஆகவே ஆண்டாள் நாச்சியாரும் இந்த பாசுரத்திலே முகில்வண்ணன் என்று நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கின்றார். முகில்வண்ணன் பேர்பாட என்று முகில்வண்ணனுடைய திருநாமத்தை எம்பெருமான் நாராயணனுடைய திருநாமத்தை பாடச் சொல்லுகின்றாள். இனி எறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் இனி எறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனி எறிந்தேன் காரணன் நீ கற்பவை நீ கற்றவை நீ நற்கிரிகை நாயனன் நீ நன்கறிந்தேன் நான் என்று நான்முகன் திருவந்தாதியிலே காரணமும் அவனே காரணியும் அவனே காரண பொருளும் அவனே என்று உபாய உபேய அனுஷ்டான புருஷார்த்தத்தை காட்டிக் கொடுப்பதுதான் இந்த பாசுரம் என்று ஆரம்பத்திலே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த நான்முகன் திருவந்தாதி பாசுரத்திலே மனதில் கொண்டோம் என்றால் இப்படி இன்னும் பலவிதமாக அனுபவித்து கொண்டே செல்லலாம். கொல்லும் பயனில்லை குப்பை கலந்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்தும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் கொல்லக் குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ. ஒரு மனுஷனை போயிட்டு நீ இந்திரன் சந்திரன்லாம் பாடுறீங்களே புலவீர்களா, அதெல்லாம் என்ன கொஞ்சம் செல்வத்தை கொடுப்பான், அந்த செல்வமெல்லாம் செல்கின்ற செல்வம். ஆனால் எம் மணிவண்ணனுடைய பெயரை சொல்லி அவனை மனதிலே கொள்ளோம் என்றால் கொல்ல குறைவின்றி தரும் வள்ளல் அல்லவா அந்த மணிவண்ணன் எம்பெருமான் என்று நம்மாழ்வார் அனுபவித்ததை மனதிலே கொண்டு இந்த முகில்வண்ணன் பேர்பாட என்ற பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதே போன்று
நமது சுவாமி நிகமாந்த மகாதேசன் அமிர்த ரஞ்சனையிலே ஒரு பாசுரத்திலே அற்புதமாக எம்பெருமானுடைய பெருமையை உள்ளத்தில் கொள்வதுதான் நாம் பெற்ற வாழ்வு என்பதை சொல்லுவார். நாராயணன் பரன், நாம் அவனுக்கு நிலையடியோம், சோராது அனைத்தும் அவன் உடம்பு என்னும் சுருதிகளால் சீரார் பெருந்தகை தேசிகர் எம்மை திருத்துதலால் தீரா மயலகற்றும் திறம் பாத தெளிவுற்றனமே என்று எங்கள் ஆச்சாரியர்கள் அந்த திருமாலுடைய திருவடிதான் நமக்கு அடைக்கலம் என்பதை உணர்த்துகின்றதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்பதை. நாராயணன் என்ற பதத்தின் அர்த்தத்தை விளக்கப் போனால் அது மிகுதியாக போய்கொண்டே இருக்கும். சில்லறை ரகசியங்கள் என்ற ஒரு மகா கிரந்தத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நாராயணன் என்ற பதத்தின் அர்த்தத்தை இரண்டு விதமாக அனுபவித்து சொல்லியிருப்பார்கள். அதாவது வேற்றுமை உருவை கொண்டும் ஆண்வழி தொகையை கொண்டும் உருவகித்து காட்டியிருப்பார். சமஸ்கிருதத்திலே அந்த உருவுகள் எப்படி வருகின்றன, தமிழிலே எப்படி வருகின்றன என்பதை அந்த சில்லறை ரகசியங்களிலே நாராயண நாமத்தை விளக்குகின்ற அதை நீங்கள் அனுபவித்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி தத்புருஷ சமாசம் என்று சொல்லுகின்ற வேற்றுமை புணர்ச்சியின் விதியின்படி அனுபவித்து கொண்டால் நாராயணன் நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன். அதையே வேறு விதமாக நாராயணத்தில்தான் நாரங்கள் சென்று அடைகின்றன என்று அன்மொழி தொகையிலும் அனுபவிக்கலாம் என்று இரண்டு விதமாக நாராயண சப்தத்தை நமக்கு எடுத்து காட்டுவார் நம் ஆச்சாரியன். இப்படி நாராயணனே காரணன், நாராயணனே காரணி, அவனே நாம் அடைகின்ற புருஷார்த்தம் என்பதை உலகுக்கு உணர்த்துவதுதான் இந்த பாசுரம். நாரணன் என்றாலே நீர்மயன், நீர்மயன் என்றால் நீர், தண்ணீர். இந்த தண்ணீரினுடைய பெருமை என்ன? துப்பார்க்கு, துப்பாக்கி, துப்பாய, துப்பார்க்கு, துப்பாய, தூவும் மழை. துப்பு 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 துப்புன்னு பாடிடக்கூடாது. துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு, துப்பாய, தூவும் மழை என்று திருவள்ளுவர் காட்டினார் அல்லவா? அதாவது தண்ணீர் தான் உலகத்திலே அனைத்தையும் படைத்து துப்பாகி, அனைத்துக்கும் உணவாகி, மற்ற உணவுக்கும் காரணமாகி, துப்பு ஆக்கி என்று இதற்கு வியாக்கியானம் சொல்லிக்கொண்டே போவார்கள். இது எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், நீர்மயனாக, நீரை தன் இடமாக ஆசிரியமாக கொண்டவனாகிய அந்த நீர்வண்ணன், அந்த மேகவண்ணன், அந்த முகில்வண்ணன் தான் இந்த பாசுரத்திலே போற்றப்படுகின்ற ஸ்ரீமன் நாராயணன். ஆகவே அவன்தான் உலகம் அனைத்துக்கும் காரணம், அவன்தான் உலகம் அனைத்திற்கும் காரணி, அவன்தான் சர்வ புருஷோத்தமன் என்பதை உணர வேண்டும். எப்படி நீருக்கு வடிவம் இருக்கின்றதா? எந்த பாத்திரத்தில் நாம் நீரை இடுகின்றோமோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவை நீர் எடுத்துக்கொள்வது போன்று நம் எல்லோர் மனதிலும் எம்பெருமான் நாம் அவனை எப்படி அனுபவிக்கின்றோமோ அந்த ரூபத்திலே வந்து அனுபவித்துக் கொள்ளுவான். யாராவது உங்க கேட்ட உங்க சனாதன தர்மம் பல பல தெய்வங்களை சொல்லுகின்றதே என்று சொன்னால் இதைத்தான் சொல்லணும். தண்ணீர் எப்படி எந்த பாத்திரத்தில் இருக்கின்றதோ அதனுடைய சொரூபத்தை எடுத்துக்கொள்வது போன்று, அதனுடைய அளவை எடுத்துக்கொள்வது போன்று எம்பெருமான் என் உள்ளத்திலே நான் அவனை எப்படி சித்தரித்து அனுபவிக்கின்றவனோ அந்த ரூபத்தை எடுத்துக்கொள்ளுவான். அப்போ இதுக்கு அர்த்தம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஆகையே எம்பெருமானுடைய நீர்மை என்ற சௌலபியம் இதனால் தெரிய வருகின்றது. இதைத்தான் தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்று முதல் திருவந்தியாதியிலே பொய்கையாழ்வார் அனுபவித்து காட்டினார். தமர் உகந்தது என்று நாராயணனை நாம் உள்ளத்திலே கொண்டால் கொண்டல் வண்ணனாகிய அந்த நாராயணன் அங்கே வந்து புகுந்து விடுவான். இதைத்தான் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து அதில் மாதவன் என்பதோ தெய்வத்தை நாட்டி என்று பெரியாழ்வார் அனுபவித்தார். இந்த அனுபவத்தை நாம் கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தை கொண்டதனால்தான் எம்பெருமானுடைய சித்தத்திலேயே எப்பொழுதும் இருக்கின்ற விஷ்ணு சித்தரானார் பெரியாழ்வார். அந்த நிலைக்கு நாம் எட்டாவிட்டாலும் மாதவனை நம் மனதிலே கொண்டு வந்து வைத்தோம் என்றால் விஷ்ணு சித்தருடைய அனுபவம் நமக்கு கிடைத்து அதனால் நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் முகில்வண்ணன் பேர்பாட இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நம்மை அழைத்தார் என்று நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். இப்படி தண்ணீர் எப்படி அது சேர்கின்ற பாத்திரத்தினுடைய உருவை எடுத்துக் கொள்கின்றதோ அதுபோன்று நீர்வண்ணனாகிய எம்பெருமான் நம் சத்பாத்திரங்களில் நாம் அவனை எப்படி எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் அனுபவித்துக் கொள்கின்றோமோ அந்த விதமாகவே அமைந்து விடுவான். ஆனால் அவன் எப்பொழுதும் அவனாகவே இருப்பான்.
ஆகவேதான் இனி அறிந்தேன் காரணன் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நான் என்று ஆழ்வார் அனுபவித்தார். இப்படி முகில்வன் என்ற சொல்லுக்கு இன்னும் பல பொருள்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி முகில்வண்ணன் பேர்பாட நம்மை எல்லாம் அழைத்து விட்டாள் ஆண்டாள் நாச்சியார். வழக்கம் போல இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் துயில் எழுப்புவது ஒரு தோழியை மட்டுமல்ல, ஒரு ஆழ்வாரை 10 பாசுரங்களிலே 10 ஆழ்வாரை துயிலெழுப்பி செல்கின்றாள். அவர்களை ஆச்சாரியனாக வரித்து தங்களை வழிகாட்டி அழைத்துச் செல்ல அழைக்கின்றாள் என்று அனுபவித்து வருகின்றோம் அல்லவா? அந்த வகையிலே இந்த பாசுரத்திலே கோதை பிராட்டி துயிலெழுத்து தனக்கு வழிகாட்ட பிரார்த்தித்து அழைத்து செல்கின்றவர் பூதத்தாழ்வார் என்று பெரியவர்கள் நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். குற்றமொன்றில்லாத கோவலர் பூதத்தாழ்வார் என்று. ஏனென்றால் அவர் அயோனிஜியாக அவதரித்தவர். ஒரு மாதாவினுடைய கர்ப்பத்திலே இருந்தோம் என்ற குற்றம் கூட இல்லாமல் அயோனிஜியாக தோன்றியவர் என்பதனால் பூதத்தாழ்வாரைத்தான் இந்த பாசுரத்திலே குற்றம் ஒன்றில்லாத கோவலர் என்று சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிக்கலாம். மற்றொரு விதத்திலே பொற்கொடியே என்று ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருப்பது இந்த வாசகத்தை பதத்தை பூதத்தாழ்வார் தன்னுடைய பாசுரங்களிலே பல இடங்களிலே உபயோகப்படுத்தி இருப்பார். நேமி தேடியோடும் கொழுந்தே போன்றதே மால் தேடியோடும் மனம் என்று எம்பெருமானை என்ற அந்த கொம்பின் மீது படர ஆசை கொண்ட ஒரு கொடி போன்றவன் நான் என்று அனுபவித்தார் அல்லவா, பொற்கொடி. ஆகவே பூதத்தாழ்வாரை இங்கு சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவித்துக் கொள்ளலாம். பொய்கையாழ்வாருடைய முதல் திருவந்தாதி கறவைக்கணம், பூதத்தாழ்வாருடைய 2ஆம் திருவந்தாதி கறவை கணங்கள், பேயாழ்வாருடைய 3ஆம் திருவந்தாதி கறவை கணங்கள் பல என்று ஏற்கனவே அனுபவித்தோம் அல்லவா. அதையும் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். 2 ஆழ்வார்கள் முதலிலே கதவை திறந்தார்கள். 3வது ஆழ்வாருக்கு கதவை திறப்பதற்கே வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்று அனுபவிக்க வேண்டும். அந்த வகையிலும் அன்பிலே தொடங்கி அன்பிலே தன் பாசுரத்தை தன்னுடைய அந்த பிரபந்தத்தை முடிக்கின்றார் ஆழ்வார். முதல் பாசுரம் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்று அன்பு என்ற வார்த்தையை கொண்டு 2ஆம் திருவந்தாதி பாசுரத்தை ஆரம்பித்தவர் கடைசி பாசுரத்தில் எப்படி முடிக்கின்றார்? மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலாவேன் துழாய் கண்ணியனே மேலால் விலவிலன்காய் கண்டினால் வீழ்த்தவனே எந்தன் அளவென்றால் யானுடைய அன்பு என்று அன்பிலே முடிக்கின்றாள். ஞானம், பக்தி, விரக்தி என்ற 3இல் பக்தி நடுவில் இருப்பது போன்று முதல் 3 ஆழ்வார்களே பூதத்தாழ்வார் நடுநாயகமாக இருப்பதனால் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்திருப்பது பூதத்தாழ்வார் என்று நாம் அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். ஆகவே பூதத்தாழ்வார் அருளியுள்ள பாசுரங்களையே மனதிலே நிறுத்தி அவர் எம்பெருமானை எப்படியெல்லாம் கொண்டாடினாரோ அதை நினைத்து அந்த முகில்வனனுடைய பேர் பாடி மணிவண்ணனான நாராயணனே நமக்கு பறை தருவான் என்பதை உணர்ந்து போற்றி கண்ணனை நினைக்காத மனமும் கண்ணனுக்காக உருகாத உள்ளமும் கண்ணனுக்காக ஒழிக்காத ஆசையும் எதற்கு என்று நாம் தெளிந்து உள்ளத்திலே நாம் கண்ணனை குடிகொண்டால் அந்த மேகவண்ணன் சியாமல வண்ணன் நமக்கு உள்ளத்திலே வந்து குடியேறுவான். வாடகை எதுவும் கேட்க மாட்டான் என்பதை உணர வேண்டும். இது சத்தியம் சத்தியம் புனர் சத்தியம் என்று சொல்லி இந்த பாசுரார்த்த விசேஷத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.